குழந்தையின்மை என்பதற்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் என்ன? பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும். சில பேருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னா கருவில் சின்ன சின்ன நீர்க்கட்டி இருக்கும். அது அவங்களுக்கு மென்சஸ் ரெகுலராக வராது. அது மெடிசன்ஸ்லவே சரி பண்ணிக்கலாம். மெடிசன்ஸில் சரி ஆகலைன்னா வி கேன் கோ ஃபார் அடுத்தது ஐயுஐ, அடுத்தது லேப்ரோஸ்கோபி பண்ணி ஓவரியில் சின்ன சின்ன ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க. பட் அது என்னென்னா அது சில பேருக்கு அது நார்மல் ட்ரீட்மெண்ட்டில் சரி ஆகலைன்னா அந்த விஷயத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ் அரௌண்ட் 10% தான். இது கூட நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு சில இண்டிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அது சரி ஆகலை, 1 year மெடிசன்ஸ் எடுத்தாங்க, எக் ரிலீஸ் ஆகலை, அவங்களுக்கு ஏஎம்ஹெச்ன்னு இருக்கும். ஏஎம்ஹெச்னா கருவில் இருக்கிற ரிசர்வ், ஒவேரியன் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அந்த ஏஎம்ஹெச் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு அவங்க எக் ரிலீஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா தென் லேப்ரோஸ்கோபி ட்ரில்லிங் பண்ணணும். லேப்ரோஸ்கோபி ட்ரில்லிங் அனாவசியமாக பண்ணக்கூடாது. அனாவசியமாக பண்ணான்னா அந்த ரிசர்வ் கம்மியாயிடும். ஸோ எதுக்கு இண்டிகேஷன் இருக்குது அப்போ தான் அது பண்ணணும்.